ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு தினமும் ஒரு ஊற்றின தலைப்பில் வார்த்தையோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை கேட்டு மகிழுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இன்னைக்கு ஒரு வார்த்தை நாம் கேட்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 34:14 வாசிக்கலாம். 34:14 வாசிப்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அருமையான தேவச்சனமே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற இன்னைக்கு வார்த்தை என்ன? செவ்வாய்க்கிழமை கால கர்த்தர் என்ன பேசுற? தினம் ஒரு ஊற்றுல தீமை விட்டு விலகு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இது ஒரு கட்டளை. அப்ப இந்த வசனத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு நிபந்தனை இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, தீமை விட்டு விலகு. என்னப்பா தீமை? சினிமா பார்க்க தீமை, ஸ்மோக் பண்ணுறது தீமை, கெட்டவாத பேச தீமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமல் இருக்கு பெரிய தீமை, சொல்ற பட்சம் கேட்காம பெரிய தீமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சபைக்கு போகாம இருக்கு பெரிய தீமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம்? இந்த இதை விட்டு விலகி வந்தா கர்த்தர் வாசிக்க, தீமை விட்டு விலகி நன்மை செய். என்ன நன்மை? என்ன நன்மை? சாப்பிட போட்ட நன்மையா? இல்ல. நன்மை என்பது இயேசு அண்டிக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள். அது நன்மை. கர்த்தர் உலகத்து பெரிய நன்மை இயேசுவை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு நன்மையை செய். என்ன நன்மை? இயேசுவை காண்பித்த நன்மை செய்து கர்த்தர் கொடுக்கிற பணம், பொருள், தர்மத்தை எல்லாத்தோட உயர்ந்த இயேசு அறிவிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பற்றி அறிவிச்சு கொண்டே இருங்க. நன்மை செய்த பேர் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன வாசிக்க? நன்மையை செய்ய சமாதானத்தை தேடி. எதை தேடணுமா? மனுஷன் பணத்தை தேடுறான், கர்த்தருக்கு ஆபத்து உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பை தேடுறா, கிடைக்கல. சமாதானம் என்பது இயேசுவை தேடு. சமாதானத்தை பின்தொடர்ந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் தேட வாழ்க்கையில சமாதானம் பெருகிட்டே இருக்கும். பணம் இருக்குதோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் சமாதானம் பெருகும். சமாதானம் வந்துட்டாலுமே நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. கர்த்தர் சாட்சி. சமாதானம் மறுபேர் தான் இயேசு கிறிஸ்து. சமாதானத்தை நிச்சயமாவே பின்தொடர்ந்து கொள்ளுங்க. சமாதானம் மறுபேர் தான் இயேசுவாய் கர்த்தர். அவர் பேர் சமாதான பிரபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அண்டிக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். சமாதானமா இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுக்கிற கர்த்தாவே, இந்த மகத்தான வார்த்தைக்காக செபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்து கேட்ட மாதிரி கர்த்தர் கோடி மடங்கு ஆஸ்வதிப்பீராக. யாவருக்கும் நன்மை கருவை பெருகும்படியாக செபிக்கிறேன். தேவன் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, செய்ய மிரங்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் செவி நல்ல பிதாவே. சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல உபகரணங்களையும் மறவாது. கர்த்தர் தான் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு